வணக்கம். அரசன் தமிழர் சிலம்ப பயிற்சி பள்ளியிலிருந்து தலைமை ஆசான் திருமலை சக்தி மற்றும் ஆசான் சத்யா. இப்போது பொது தற்காப்பில் ஒரு எதிரி கையை பிடிச்சிட்டாங்க, லைஃப் த்ரெட்டு இல்லை பொதுவாக இந்த மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்படி ஒரு எதிரி உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா உங்களோட வலு புடி வந்து ஸ்ட்ராங் ஆகும், அவங்களோட வலு அதிகமாகும். அதனால் பின்னாடி போகாதீங்க. நிற்கிறீங்கல்ல, உங்கள் கையை இங்கேருந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்ட் ரொட்டேஷன் பண்ணி பழகிக்கோங்க. நல்லா ஜென்ரலாக ரொட்டேட் பண்ணும்போது நம்ம ரிஸ்ட்டை ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரொட்டேஷன் பிடிங்க. இந்த ரிஸ்ட்டை மட்டும் திருப்பி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து வெளியில் ஈஸியாக கட்டிட முடியும். ஒன்று பிடிங்க. இன்னர் ரிஸ்ட் ரொட்டேஷன் பண்ணாலும் கட்டிட முடியும். இப்போது பிடிங்க. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து வலு ஜாஸ்தி, 4 பேர் பிடிச்சிருக்காங்க, 1 2 3 4. ஆனால் இந்த பக்கம் ஒரு ஆள் தான் பிடிச்சிருக்காங்க. அப்போது இன்னர் ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், தள்ளி விட்டுறலாம். ரைட், பிடிங்க. கையை திருப்பிட்டு நீங்கள் இழுத்திங்கனாலும் கை வந்துடும். சரியா, இது ஒரு டிஃபென்ஸ். பிடிங்க. இப்படி பிடிச்சிருக்காங்க, ரொம்ப வலுவான ஆள் பிடிச்சிருக்காங்க. பிடிங்க, டைட்டாக பிடிங்க, டைட்டாக பிடிங்க. பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது பாருங்கள், உங்கள் இடது கை இருக்குல்ல, இடது கையை மூடிக்கோங்க. கொட்டும் இல்லை அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கொட்டு கொட்டிங்கனாலும் அவங்களால பிடிக்க முடியாது. பாருங்கள், டைட்டாக பிடிங்க. இந்த கொட்டு கொட்டிங்கனாலும் எதிரி விட்டுருவாங்க. அந்த இடத்துல அவங்களால பிடிக்க முடியாது, ஈஸியாக விட்டுருவாங்க. பிடிங்க. மேலும் இப்படி திருப்பிட்டு அந்த சுண்டு வரலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த சுண்டு வரலை வளைச்சிங்கனாவும் எதிரியால் பிடிக்க முடியாது, ஒட்டுமொத்த பவரும் லூஸ் ஆகிடும். ரைட், பிடிங்க. இந்த கட்டை வரலை ரிலீஸ் பண்ணிங்கனாலும், ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாங்கல்ல, இந்த கட்டை வரலை உங்களால் ரிலீஸ் பண்ண முடிஞ்சுன்னா இதை ரிலீஸ் பண்ணிங்கனாலும் அவங்க விட்டுருவாங்க, உங்களால் பிடிக்க முடியாது, நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ரைட். மேலும் இவனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த கையை ரொட்டேட் பண்ணி அவன் கையை பிடிச்சிருங்க, எதிரி கையை பிடிச்சிட்டு உங்கள் கையை சேர்த்து பிடிங்க. பிடிச்சிட்டு இந்த முட்டை கொண்டு இந்த முட்டியில் வச்சு அழுத்தினீங்கன்னா எதிரால் நிற்க முடியாது. இப்போது நீங்கள் அழுத்த அவன் கீழே போயே ஆகணும்னா கை உடஞ்சிடும், அந்த கை, இந்த முட்டு உடஞ்சிடும். சரியா, இந்த மாதிரி பொறுமையாக பயிற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.